ஹலோ எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் போன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது விருதுநகர் டு ஹைதராபாத் விலாக். இந்த விலாக் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி இருக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் எங்கெங்கே ஃபுட் ஸ்டாப்ஸ் எடுத்துக்கிட்டோம் தான் இருக்க போது. 3 செமையான ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ போக போக நீங்கள் அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அந்த ஹோட்டலோட லொக்கேஷன், ரிவ்யூ, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்ஸ் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனது. எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன விநாயகர் இருக்கார். அவரை நல்லா சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு கேச்சோ எல்லாருக்கும் பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அழகாக. ஊருக்கு 10 நாள் செம்மையாக என்ஜாய் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருந்தால். இங்கே வெளியே ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க, தோட்டத்தில் விளையாட, ஓடி ஆடி விளையாண்டு ஜாலியாக இருந்தாவ. சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பி எல்லாருக்கும் பாய் பாய் கிஸ்ஸஸ்லாம் கொடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட் ஃபுட் ஸ்டாப். ஓமலூரில் பண்ணை வீட்டு விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். இது இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். எப்போயும் ஊருக்கு போகும்போது சேலமில் இருக்க சரவண பவனில் தான் சாப்பிடுவோம். இந்த வாட்டி எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்ததுனால பிரியாணி கடை தான் தேடிட்டு இருந்தோம். சும்மா நியர்பை ரெஸ்டாரண்ட்னு போட்டோம். இந்த மாதிரி பண்ணை வீட்டு விருந்துன்னு வந்தது. நாங்கள் சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஹோட்டல் ஆம்பியன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தனித்தனி மூங்கில் வீடாக இருந்துச்சு, நார்மல் டைனிங்கும் இருந்துச்சு. நாங்கள் இந்த மூங்கில் வீடு போனோம். நான்வெஜ் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு மட்டன் பிரியாணியும் ஒரு நான்வெஜ் மீல்ஸும் சொல்லியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தது. சாப்பிட்றதுக்கு ஒரு அத்தன்டிக் கோவை சாப்பாடு மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போயாவது போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். பெங்களூர் நோக்கி போயிட்டுருக்கோம். பெங்களூர் உள்ளே போனோடனே செம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். அதனால் எப்பயும் தங்குற ஹோட்டல் இல்லாமல் வேறு ஹோட்டலில் தான் தங்கினோம். என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மார்னிங் கிளிப்ஸ். நாங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு 5:30க்கெலாம் கிளம்பி வெளியே ஒரு 7:30 போல் வந்துட்டோம். அப்போ நாங்கள் ஹோட்டல் தேடிட்டு இருந்தோம். இப்போ யதார்த்தமாக இந்த ஹோட்டல் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. கோட்டீஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு கடை. இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டல் பேரே கோட்டீஸ்வரம் த டெம்பிள் ஆஃப் டிவைன் ஃபுட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. உள்ளே உண்மையாகவே கோவில் மாதிரியே இருந்ததுங்க. சாப்பாடு ரேட்டெல்லாம் ரொம்ப இருக்குமோன்னு நினச்சோம். இல்லை, எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, ஸ்நாக்ஸு, டின்னர் எல்லாமே இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி கூட இருக்குது. 3 விதமான டைனிங் ஸ்பேஸ் இருந்துச்சு. அவுட்டோரில் சாப்பிட்ற மாதிரி, இன்டோரில் சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் உள்ளேயே நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரியும் இருந்தது. நாங்கள் அவுட்டோரில் தான் உட்காந்துருந்தோம். ஹோட்டல் பாருங்கள், உள்ளே நாங்கள் 7க்கே வந்ததுனால அப்போ தான் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு இருக்காதோ என்னமோன்னு நினச்சோம். சாப்பாடெலாம் இருந்துச்சு. நாங்கள் இட்லி, அப்புறம் இன்னொன்று இட்லி தான், அது இலையில வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுவும் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிடும் போதெல்லாம் ஏதோ கண்ணில் ஒத்திக்கிட்டு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பிரசாதம் மாதிரியே இருந்தது. ஒரு மசாலா தோசை, ஒரு ஓப்பன் பட்டர் மசாலா தோசை, அப்புறம் ஒரு காஃபி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஒரு மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட் தான். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இங்கே வெளியே நல்லா ஸ்பேசியஸாக ஒரு இடம் இருந்துச்சு. பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பாத்ரூம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பாத்ரூம் கூட ரொம்ப நீட்டாக அழகாக டெக்கரேட்டிவாக இருந்தது. ஹோட்டலில் ஃபுட்டு, ஹோட்டலோட அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டலுக்கு வெளியே இந்த மாதிரி குட்டியாக சின்ன பிள்ளைங்களுக்கு ப்ளே ஏரியா இருந்தது. நாங்கள் நல்லா சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இங்கே விளையாடிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் பெங்களூரில் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு கர்னூல் வந்தாச்சு. இங்கே நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம், காஞ்சி கெஃபே.
இந்த காஞ்சி கெஃபே வந்து நிறைய இடத்துல இருக்குது. பெங்களூரில், ஹைதராபாத்தில். இது கர்னூலில் இருக்க காஞ்சி கெஃபே. இந்த ரெஸ்டாரண்ட்டுமே ஒரு டெம்பிள் வைப் தான் கொடுக்கும். இந்த கெஃபேயோட அட்மாஸ்பியருமே ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு குட்டியாக ஒரு விநாயகர் கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே அப்படி தான் கிருஷ்ணா ரிவரும் ஓடுது. இங்கே பக்கத்துலேயே ஃப்ரோசன் பாட்டில்ஸும் இருந்துச்சு. மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம், ஜூஸஸ் இதெல்லாம் குடிக்கிற மாதிரி. ஹேண்ட்லூம் ட்ரெஸ் ஷாப்பும் வச்சுருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இது இல்லை, இப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் உள்ளேயுமே நீட்டாக சேர்ஸ் போட்டு சிம்பிளாக வச்சுருப்பாங்க. இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான் பண்ணிக்கணும். நம்ம தான் பில் கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடணும். நாங்கள் மீல்ஸும் ரைஸ் காம்போவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. புளியோதரை, லெமன் ரைஸ்லாம் கிடைக்கும் இங்கே. அப்புறம் நாங்கள் ஒரு பைனாப்பிள் கேசரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்களும் நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக சாப்பிட்றது மட்டுமே ஒரு வேலையாக வச்சு கடைசியில் ஹைதராபாத்துக்கும் வந்து சேர்ந்தாச்சு. எத்தனை ட்ரிப்பு போனாலும் இவ மட்டும் எனர்ஜி குறையாமல் ஜாலியாக இருக்கா. அவ்வளோதாங்க. நாங்களும் ஹைதராபாத்துக்கு வீட்டு பக்கம் வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.